அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவுல 11 நாளைக்கு ஒரு மிலிட்டரி ட்ரில்ஸ் நடந்துட்டு இருக்கு. நாம கிம் ஜான் முன் நார்த் கொரியால இருந்து நிறைய மிசைலை செக் பண்றது, நியூக்ளியர் வெப்பன்ஸை தூக்கிட்டு போற லான்ச்சரை செக் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு. நேத்தி அந்த லான்ச்சரை செக் பண்ணும்போது 1 இல்ல 2 இல்ல ஒரே நேரத்துல 10 பாலாஸ்டிக் மிசைலை சேர்த்து செக் பண்ணியிருக்காரு. இது நடந்ததுக்கு அப்புறம் ஜப்பான் சைடுல அர்ஜென்ட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. என்னாச்சுன்னு பாருங்க, இது எதனாலன்னு செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எமர்ஜென்சி புரோட்டோகாலும் சேர்த்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜப்பானுடைய அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஜப்பான்ல இருந்து எக்கனாமிக்கல் ஜோனை தாண்டி தான் போய் இந்த மிசைல் விழுந்திருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடக்கிற அந்த மிலிட்டரி ட்ரில்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன பண்றோன்னே தெரியாம ஹோல் வேர்ல்டையும் உலுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நார்த் கொரியா என்கிட்ட மிசைல் இருக்கு, நான் என்னத்த வேணா செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மேனிக்கு செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிம் ஜான் ஊனையும் இந்த ட்ரம்ப்பையும் வச்சுக்கிட்டு ஷபா முடியல.